ஒரு மென் அரசியலை திமுக கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு காங்கிரஸை பழிவாங்கணும், காங்கிரஸ் மேல ஒரு கடுமையான கோவத்துல திமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல காங்கிரஸோடு திமுக இருப்பது ஒரு கொள்கை வழி அரசியல், அது இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு இருந்தது ஒரு கொள்கை வழி கூட்டணியா? திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த எந்த கொள்கையை வந்துட்டு காங்கிரஸ் ஆதரிச்சு செயல்படுத்துச்சு? கொள்கை கூட்டணி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்ல வர, அது முதல்ல தப்பு. அது யார் சொன்னாலும் தப்பு, திமுக சொன்னாலும் தப்பு, காங்கிரஸ் சொன்னாலும் தப்பு. இப்போ இந்தியா கூட்டணியில் வந்துட்டு திமுக இடம் பெற்றதுனால தமிழ்நாடும் இல்லாட்டி திமுக பெற்ற பலன் என்னது? காங்கிரஸ் பெற்ற பலன் வந்துட்டு 10 தொகுதி, சென்னை புதுச்சேரியில் 10 தொகுதி வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. 99 தொகுதி அங்கே வந்துருச்சு எல்லாமே. திமுக கிடைச்சது என்னது? ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டு கிடைச்சது என்னது? எதுவுமே இல்லை. எந்த இடத்துல வந்துட்டு பண்றாங்க? பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ், பிஜேபிக்கு எதிராக ஒரு மாற்று அப்படின்றத தாண்டி இந்தியா கூட்டணி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா ஹாலோ, அது ஒண்ணுமே இல்லாது. அது வேற எதுவும். இப்போ திமுக ஆதரிக்கக்கூடிய மாநில சுயாட்சிக்காக காங்கிரஸ் குரல் கொடுத்துச்சா? இல்லை திமுக கடைபிடிக்கக்கூடிய அந்த சமூக நீதி கொள்கையை வந்துட்டு கடைபிடிச்சா? இல்லை இடபிள்யூஎஸ் வந்துட்டு திமுக எதிர்க்குது, காங்கிரஸ் எதிர்க்குதா? இல்லை எந்த ஒரு விடயமாவது நீங்கள் எடுத்துக்கங்க, எதுலையுமே காங்கிரஸ் இப்போ நீட்டு தேர்வு முழுமையாக நீக்கணும் அப்படின்றதுல காங்கிரஸ் அது பண்ணிச்சா? கிடையாது. சும்மா ஒரு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத தவிர சாஃப்ட் இந்துத்வா இஸ் வாட் காங்கிரஸ் இஸ். காங்கிரஸ் என்பது ஒரு மென்மையான இந்துத்துவ அரசியல் சக்தி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால காங்கிரஸோட இருக்கிறது கொள்கை, பிஜேபியோட போறது கொள்கை இல்லை, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு கொள்கையை தீர்மானிக்கிறது, ஒரு கூட்டணி சேரும் பொழுது இந்த கட்சி தனது கொள்கை நிலைப்பாட்டை விட்டு தருகிறதா இல்லையா என்பதுதான். இப்ப சகோதரர் சபீர் தானே, சுபேர் ஐம் சாரி, சுபேர் தோழர் பேசும்போது ஒரு விடயத்தை அழகா சொன்னாரு. சூழல் நிர்ணயிக்கும் அப்படின்னாரு. அது தனி மனித வாழ்க்கையை கொண்டாரு, அதை நான் ஏற்றுக்கல. அரசியலை பொறுத்த வரைக்கும் சிக்கலும் சூழலுமே அரசியலை தீர்மானிக்கும். 99 அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. 98 தேர்தலில் ஒரு நச்சரவம், விஷ நச்சரவம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பாஜக வந்துட்டு அது நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 99 பாஜக அரசு கவிழ்க்கப்பட்ட போது அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு நேஷனல் ஆல்டர்னேட்டிவ் நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக அந்த முடிவெடுக்கும் போது அந்த அமைப்பில் வந்துட்டு திமுகவுடைய பலம் அங்கே இருக்கணும், அந்த அதிகார பகிர்ல இடம் பெறணும் அப்படின்ட்டு முரசொலி மாறன் எடுத்த முடிவு தான் 99 அந்த இது. ஆனால் அப்பதான் அவங்க வந்துட்டு ஒரு கொள்கையை முன் வச்சாங்க. அதுதான் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்ற அந்த கொள்கை. ஏன்னா அந்த குறைந்தபட்ச செயல் திட்ட கொள்கை வந்துட்டு திமுக தன்னை காப்பாற்றிக்கிட்டது மட்டும் இல்லை, இந்தியாவே காப்பாத்திச்சு. பாபர் மசூதியை பத்தி பேச விடல அவங்க, பொது சிவில் கொள்கை சட்டத்துக்கு ஏற்றுக்கொள்ளல, இந்த மாதிரி பல விடயங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அப்ப தனது கொள்கை நிலையை வந்துட்டு விட்டு தராமல் இருப்பதுதான் வந்துட்டு கொள்கை ரீதியான ஒரு அரசியல் கட்சியுடைய அணுகுமுறை. அதே சூழல் இப்பயும் இருக்குன்னு திமுக நம்புறாங்க. இல்ல இப்ப வந்துட்டு இப்ப இருக்கிற சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிஜேபியை நம்பினா தான், பிஜேபி கூட இருந்தா தான் இதுக்கு மேல தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு நிலையை பிஜேபி உருவாக்கி விட்டது. 97 லட்சம் பேர் தூக்குனாங்க, 27 லட்சம் பேர் செத்து போனா அப்படின்னா எஸ்ஐஆர் மூலமா, வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தினுடையமா 70 லட்சம் பேர்ல மறுபடியும் யாரையுமே சேர்க்க முடியல. சேர்த்து கொடுத்த அப்ளிகேஷன் ஏற்கப்படல, அப்ளிகேஷன் கொடுத்தது வந்து திருத்தப்படல, நான் உட்பட எல்லாரும் உதாரணம், எதுவுமே பண்ணல, காலி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது காலி, ரெண்டாவது ஸ்டெப் இவிஎம்ல காலி. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க, 68 லட்சம் பேர் நோக்கினா காலி. இங்க எடுத்துக்கங்க, ஒரு 80 லட்சம் பேர் இது பண்ணா, இதுல பீகார்ல காலி. இப்ப கர்நாடகால 1,08,00,000 பேர் தூக்கி இருக்கிறான். என்ன பண்ண போறீங்க? காலி. அப்ப இருக்கிற அரசியல் கட்சி அனைத்துக்குமே ஒரு அச்ச உணர்ச்சி எங்க இருந்தது அப்படின்னா, அல்ல அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வந்திருக்கணும் இல்லையா? இல்ல பாஜக கூட்டணி அவங்களுடைய கணக்கு வேற, இங்க தீர்த்து கட்ட வேண்டியது திமுகவை, அவ்வளவுதான். அவங்களுக்கு இணக்கமான கட்சி தான் இருக்குது. இப்ப இன்னைக்கு என்ன பேசுறாரு விஜய், இந்திய ஒன்றிய அரசோடு நாங்கள் மோத மாட்டோம், நாங்க அப்படியே ஒரு இணக்கப்பாட்டோட நாங்க செயல்படுவோம், தமிழ்நாட்டுடைய நலன்ன்றது விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ரகசிய உறவுன்னு சொல்லக்கூடாதா? கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் எனக்கு அரசியல் சட்டப்படி இப்படிலாம் ஒண்ணு இணக்கத்தோடு இருக்கணும், சாஃப்டா இருக்கணும், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையா? அரசியல் சட்டப்பிரிவு 254 நீங்க எடுத்துக்கங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லுது. அதை தாண்டி அவங்களும் இல்லை இவங்களும் இல்லை, இவ்வளவுதான். அப்ப ஏன் அதெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னோம்னா, எல்லாரும் அவங்களுக்கு என்ன, காங்கிரஸுக்கு இப்போ திரு தாமோதரன் பிரகாஷ் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு என்னன்னா பிஜேபி பக்கம் திமுக தள்ளி விட்டானா கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா தாவேகா ஏன் அலருது அப்படின்னோம்னா, பிஜேபியோட திமுக போயிட்டா நம்ம கதை கந்தல் அப்படின்றது அவருக்கு தெரியும். பிஜேபியோட திமுக போட்டுருச்சு அப்படின்னோம்னா அடுத்த கதை நம்மளுதான் முடிஞ்சிடும் அப்படின்றது அந்த பயம் தான் அவங்களுக்கு வந்துட்டு
இப்ப இவங்க சம்பந்தம் இல்லாத ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு இடத்துல அது சம்பந்தப்பட்ட விடயத்துல விஜய் வந்துட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அவங்க இந்த காங்கிரஸ் உட்பட கட்சிகளை கூட்டுறாருன்னா தாமோதர் பிரகாஷ் கேட்ட மாதிரி மற்ற இடங்கள் எல்லாம் கூட்டலாமே. மறுவரை தொகுதி மறுவரை வேணான்னு. சரி, தொகுதி மறுவரையை நீங்க எவ்வளவு காலம் தள்ளி போடுவீங்க? இப்ப முக்கியமான அந்த கோர் இஷ்யூக்கு வருவோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு இது பாதகமாக ஏற்படும், சரிதான். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன், மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவன், பீகார்ல இருக்கிறவன், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத்தில் இருக்கிறவன் அவன் எப்படி கணக்கு போடுவான்? எனக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்ல 35 லட்சம் 40 லட்சம் ஓட்டுக்கு வந்துட்டு ஒரு எம்பி அப்படின்னு எப்படி ஒத்துக்க முடியும்? அவன் போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் போனா என்ன போகுது? உச்சநீதிமன்றம் ஒரு டெக்ரியை கொடுக்க போகுது, பண்ணித்தான் தீரணும் அப்படின்னும் போது அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. சோ அப்போ ஒரு ப்ரொபோசிஷன் என்னது அப்படின்ற ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு தீர்வை தோடி போனோம். சும்மா வேணாம் 543 இருக்கலாம் அப்படின்றது அரசமைப்பு ரீதியாக உகந்த ஒரு நிலைப்பாடு அல்ல. இது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, நம்மளது பிரதிநிதித்துவ ஜனநாயகம். இதுல வந்துட்டு பிரதிநிதிகள் அதாவது கர்நாடகாவில் இருக்க ஒரு தொகுதியில் வந்துட்டு 28 லட்சம் வாக்காளர்கள் ஒரு எம்பி. இங்க நாடு முழுவதும் 8 லட்சம் 9 லட்சத்துக்குலாம் இருக்கிறாங்க. இங்க ஒரு சட்டமன்றத்துக்கு எவ்வளவு இருக்கிறாங்க சோழங்கநல்லூர்னு பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு பெரிய பிரச்சனை. அப்போ அந்த இடத்துக்கு ஒன்று வந்தாகணும். ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு, திமுக யோசிக்க வேண்டிய விஷயம். அவங்க அதை யோசிப்பாங்க. இன்னைக்கு பிஜேபி நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்திற்கு பின்னால் பிஜேபியினுடைய நிலை ஆட்டம் கண்டிருக்கிறது. அவங்க சும்மா இவிஎம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சு நார்த் இந்தியாவிலாம் ஜெயிக்க முடியாது. அந்த அளவிற்கு வந்துட்டு இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், தொழிலாளர்கள் நீங்க நல்லா கவனிக்கணும். எஸ்ஐஆரின் மூலம் நீக்கப்பட்டவர்களில் பெரும் பகுதியினர் பெண்கள். அது பீகாரா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் அதை நம்ம எச்சரிக்கை பண்ணோம். திராவிட முன்னேற்றத்தை குறிப்பா எச்சரிக்கை பண்ணோம். அண்ணாதிமுக கேட்க மாட்டாங்க, பண்ணோம், நடக்கல, அவங்களை கொண்டு வரவே இல்லை. அப்போ ஒரு லாப் சைடட் எலெக்ஷன், ஒருதலை பட்சமான ஒரு தேர்தலாக போயிடுது அது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இதெல்லாம். அப்போ ஆனால் இங்கே காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வந்துட்டு எப்படி பண்ணுது அப்படின்னா முழுக்க அது இளைஞர்களால, வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களால, இன்னும் சொல்ல போனால் நாட்டின் எதிர்காலம் சொல்லக்கூடிய அவர்களால, பெண்களால, குறிப்பா இளம் பெண்களால, விவசாயிகளால, தொழிலாளர்களால, இப்படிப்பட்டவர்களினுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பெற்று அந்த இயக்கம் வருது. ஸோ இந்த இயக்கம் தான் வந்துட்டு வட இந்தியாவில் இதற்கப்புறம் நடக்க போற தேர்தலில் தீர்மான சக்தி. அதுவும் குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் முடிவு நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல, அது முடிச்சிடுறேன். உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவை பொறுத்து தான் இந்த இந்தியா கூட்டணி நிலைக்குமா இல்லையான்ற முடிவுக்கே வர முடியும். ஏன்னா அகிலேஷ் யாதவோ இல்ல கெஜ்ரிவாலோ இல்ல இது வரைக்கும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றவர்களோ யாரும் வந்துட்டு காங்கிரஸோடு இருக்கிறத வந்துட்டு விரும்பல. ஏன்னா அதனால அவங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை.